தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ அந்த கௌசிகன் அவர் அந்த பெண்மணி சொல்றாங்க இல்லையா, நீங்க மிதிலைக்கு போயிட்டு அங்க வியாதர் இருக்கின்றார், அவர்கிட்ட போயிட்டு தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ன உடனே இவரு இப்போ அந்த பெண்மணி சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. தன்னைத்தானே அவர் திட்டிக்கொண்டு ஐயோ நான் பெரிய குற்றம் செய்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுகின்றார். அதுக்கப்புறம் சரி நான் அந்த மிதிலைக்கு சென்று இவங்க இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க இல்லையா தர்ம வியாதர், அவர்கிட்ட போயிட்டு தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போறாரு. அப்போ அந்த மிதிலை நகரை நோக்கி செல்லுகின்றார். அந்த நகருடைய வளங்களை பற்றி சொல்றாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நகரம் அவ்வளோ செழிப்பாக இருக்கின்றது. மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். இப்படி அந்த தர்ம வியாதர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்டுட்டே போகும்போது ஒரு இடத்துல பிராமணர்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். அவருங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தர்ம வியாதர் எங்கே இருக்காருன்ன உடனே அவங்க வழி சொல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா இவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த தர்ம வியாதர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாமிசத்தை விற்று கொண்டு இருக்கின்றார். நம்ம ஊரில் இப்போ கசாப்பு கடைன்னு சொல்கிறோம் இல்லையா, எருமை இறைச்சி இதெல்லாம் அப்படியே அவர் சுற்றி இருக்குதுங்க. இதை அவர் வெட்டி வெட்டி விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார். இவருக்கு என்ன நமக்கு சரியாக தான் வந்திருக்கமா என்ன அப்படின்னு ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் அப்படியே தனியாக உட்காந்துட்ருக்கார். இதை தர்மவியாதருக்கு தெரிந்து விடுகின்றது. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, இங்கே அவருக்கு வந்தனம் தெரிவித்து விட்டு, நான் ஒரு வேடன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கட்டளை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முதலைக்கு போங்கோ, என்ன பாருங்கோ அப்படின்னு அந்த பதிவிரதை சொன்னது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே இப்போ கௌசிகன் சொல்கிறார், இது இரண்டாவது ஆச்சரியம் அப்படின்றார். ஏன்னா முதலாவது ஆச்சரியம் அந்த கொக்கை எரிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே எங்கேயோ இருக்கிற அந்த பதிவிரதை என்ன கொக்கு மாதிரி எரிக்கலாம்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கொக்கு இறந்து விட்டது, அங்கே யாரும் இல்லை, அது எப்படி இங்கே தெரிஞ்சது அப்படின்றது முதல் ஆச்சரியம்னா, இப்போ அந்த பெண்மணி சொல்லி இங்கே வந்திருக்காரு, அது இவருக்கு தெரிகின்றது. இந்த மாதிரி அந்த பதிவிரதை அவங்க சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்ன உடனே இதைத்தான் அவர் இரண்டாவது ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வியாதர் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இங்கே இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன உடனே இந்த கௌசிகனும் அதனால் என்ன போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவருக்கு ஆசனம் எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வைக்கிறார். அப்போது அந்த கௌசிகன் சொல்கிறாரு, இல்லை இந்த தொழில் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேனே, இந்த கோரமான தொழில் இதை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போது வியாதர் சொல்கிறார், இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படின்னு பரம்பரையாக இந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, இதுதான் எங்களுடைய ஸ்வதர்மம், இதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தை படைத்தவன் எல்லா தொழிலையும் படைத்திருக்கின்றான், அதில் நாங்கள் எங்கள் சொந்த தொழிலை தொடர்ந்து நான் காப்பாற்றி கொண்டு வருகின்றேன். வயது முதிர்ந்த என்னுடைய தாய் தந்தைகளை பேணி வளர்க்கின்றேன், அவங்களுக்கு பணிவிடை செய்கிறேன், உண்மை பேசுகிறேன், எப்போவுமே அசூயைப்படுகிறதில்லை, என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறேன். தேவதைகள், அதிதிகள், வேலைக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு நான் உயிர் வாழ்கிறேன், நான் யாரையும் எதையும் இகழ்வதில்லை இப்படி சொல்லிட்டு அந்த வியாதர் மறுபடியும் சொல்றார், முற்காலத்தில் செஞ்ச வினை அது அதை செஞ்சவனை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றது. பயிரிடுதல், பசுக்களை காப்பாற்றுதல், வியாபாரம் செய்தல், இதெல்லாம் ஜனங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். அரசன் அவனுக்கு என்ன தர்மமோ அதை பின்பற்றி கொண்டு தன்னுடைய குடிமக்களை தர்மத்தால் தர்ம வழியாக காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி பிரஜைகள் அரசர்களுக்கு எப்பவும் பயப்பட வேண்டும் அப்படின்றார். ஏன்னா அரசர்கள் குடிமக்களுக்கெல்லாம் தலைவர் அல்லவா. இந்த வேடர்கள் அவங்க அம்பு விட்டு மிருகங்கள் எல்லாம் கொல்வது போல அரசர்கள் என்ன பண்ணணுமா, இந்த விபரீதம் செய்கின்ற மனிதர்களை கொல்லுகிறார்கள். எல்லாரும் அவங்க தொழிலில் பற்றுள்ளவராக இருக்கின்றார்கள். இப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம், அதை கேள்வி அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏங்க இது எங்கள் அப்பன் பாட்டங்காலத்திலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் சொந்த தொழில், இதையே நான் பண்ணி கொண்டு இருக்கின்றேன், இது ஸ்வதர்மம் அப்படின்னா அப்போது இதுதானே குலத்தொழில் முறை அப்படின்னு சில பேர் கேட்கலாம்.
இந்த தொழில் அப்படின்றதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. உண்மையாக உழைத்து சம்பாதித்து நாம் வந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சொல்லப்போனால் அதில் வந்து பெருமை அடைய வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தொழிலை வச்சு ஏன் ஒரு மனுஷனை வந்து நம்ம இது உயர்ந்தவன் அது தாழ்ந்தவன் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்? ஒரு பிளம்பர் அப்படின்னா வந்து அதை பிளம்பர் வந்துட்டான் அப்படின்றது, அதே வீடு கட்டுற சிவில் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியர் வந்துட்டார் அப்படின்றது. இது நாம் செய்கிற தப்பு இல்லையா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்போ வீடு கட்டும் போதே பார்த்தீங்கன்னா சித்தாள் கொத்தனார் அப்படின்னா என்னப்பா கொத்தனார் வந்துட்டாரா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அது பேர்லேயே வந்து கொத்தனார் அப்படின்னு அந்த என்கிற அந்த மரியாதை பன்மைன்னு கூட சொல்லுவாங்க, அதில் முடிகின்றது. அதனால் கொத்தனார் வந்துட்டாரான்னு கேட்குறவங்க என்ன சித்தாள் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா சிறிய ஆள் இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் மரியாதை. ஆங்கிலத்தில் வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது யூ அப்படின்னா யூ தான், ஹிம் அப்படின்னா ஹிம் தான். அது வந்து இந்த மரியாதை உள்ளது மரியாதை இல்லாதது அப்படின்றது கிடையாது. இங்கே அந்த வித்தியாசத்தை நாம் காமிக்கிறோம் அப்படின்றதுனாலேயே வந்து மொழியில் பிழைன்னு நான் சொல்லலை. அதை நம்ம உபயோகப்படுத்துவதில் பிழை. இப்போ நம்மை விட வந்து வயதில் குறைந்தவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளை வந்து ரொம்ப மரியாதையாக வாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா, நீங்கள் இங்கே உட்காருங்க, இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே குழந்தைகளோட பேசும்போதே ஐயா இந்த மேனேஜர் இருக்கான் பாரு, இன்றைக்கி எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, அவனை விட்டு ஏறின்னு ஏறிட்டேன் இப்படின்னு பேசும்போது அப்போ அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? என்ன இங்கே உக்காந்துட்டு வாங்க போங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க, மேனேஜர் அப்படின்னா அவன் இவன் சொல்கிறாங்க. இதுதான் நாம் பண்ணுற தப்பு. குழந்தைகள் வந்து நம்மக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிறாங்க, புதுசாக இங்கேருந்து கற்றுக்கிறது கிடையாது. நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கின்றார்கள். ஒரு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம பண்ணுறதை பல மடங்கு அவர்கள் பிரதிபலிக்கப் போகின்றார்கள் வருங்கால கட்டத்தில். இப்போது சுவிட்சர்லாந்து எடுத்திங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் வாட்சஸ்ன்னு இருக்குதுங்க. கையில் என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, அவன் வந்து மெஷினில் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை 1000 வாட்சுன்னு அடித்து நவுத்திட்டுருக்காங்க, இன்னும் கையில் கடிகாரமா அப்படின்னா கரெக்டு. அந்த கடிகாரத்தை நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாது, கண்ணாபின்னா காசு. அதே மாதிரி நாங்கள் வந்து பரம்பரையாக இந்த வைன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அந்த வைனுக்கு வந்து விலை அதிகம், நம்மளாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அங்கே வந்து பார்த்திங்களா இவர் குலத்தொழில் செய்கிறார் அப்படின்னு யாரும் வந்து இழிவுபடுத்தி பேசுவது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறாங்க, நல்ல தொழில் பண்ணுறான். காலங்காலமாக அவங்க வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இல்லை சீக்ரெட் செயல்முறை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க செய்கிற வைன் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் எல்லாரும் காசு கொடுத்து வாங்குகிறாங்க. இதையே வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு மாற்றி இருந்தாங்கன்னா அந்த ஒரு டேக் போயிடும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மதிப்பு இருக்காது. நீங்கள் வந்து பெரிய பெரிய பிராண்டு இந்த குச்சி இந்த மாதிரி தான் வந்து அந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்கேலில் சொல்லப்போனால் இந்த மாதிரி வைன் மேக்கிங்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு பண்ணுவாங்க. பெரிய அளவுலலாம் அந்த ப்ராடக்ட் இருக்காது. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி புக் பண்ணிடுவாங்க, வெளியே கிடைக்காது. அங்கே யாரும் வந்து ஐயோ குலத்தொழில் அப்படின்னு வருத்தப்படுவதில்லை, சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. பார்த்தீங்களா, இது வந்து 200 வருஷமாக 250 வருஷமாக நாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்வாங்க. அங்கே வந்து தொழிலை தொழிலாளியை மதிக்கின்றார்கள். அது பிளம்பராக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், அது அவருடைய தொழில். அதில் வந்து என்ன வருமானம் வருதோ அவ்வளோதான். அங்கே பணத்தை வைத்து எடை போடுவதில்லை. அஃப்கோர்ஸ் அங்கேயும் வந்து பணக்காரன் அப்படின்னா வந்து ஒரு தனி மதிப்பு, ஏழைகளுக்கு ஒரு தனி இது எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறத வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்டு விசேஷத்தில் ஒன்றா நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிடாம பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் அதை மரியாதைன்னு வரும்போது எல்லாருக்கும் மரியாதை. இந்தந்த தொழில் இந்தந்த கிரேடில் இருந்தால் உனக்கு மரியாதை கிடையாது, இந்த கிரேடில் இருந்தால் மரியாதை அப்படின்ற விஷயம் அங்கே கிடையாது. ஆனால் எல்லா தொழிலும் ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாம தான் இங்கே வந்து தொழில், அதில் வருகின்ற சம்பளம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் மனுஷங்களை எடை போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த வியாதர் அந்த ஜனகராஜனை பற்றி சொல்கிறார், தன்னுடைய பையனாக இருந்தாலும் கெட்டது பண்ணா அப்படின்னா அவனை தண்டிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தண்டிக்கின்றார். அதே மாதிரி நல்லவங்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து துன்புறுத்துவதில்லை. பிரம்ம ரிஷியே வியாதர் வந்து அந்த கௌசிகனை பார்த்து சொல்கிறார், நான் வந்து மற்றவர்கள் கொன்று எடுத்து கொண்டு வருகின்ற இந்த பன்றிகள் எருமைகள்
இதோடைய மாம்சங்களைத்தான் நான் விற்கிறேன். நான் எந்த கொலையும் செய்வதில்லை. மாமிசத்தை விற்கிறேன், ஆனால் நான் இந்த மாமிசத்தை உண்பதில்லை. அதே மாதிரி பகலில் நான் எப்போவுமே விரதம் இருக்கின்றேன், ராத்திரி மட்டும்தான் புசிக்கின்றேன் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக ஒன்று சொல்கிறார். இந்த நல்ல குணங்கள் இல்லாதவன், நல்ல நடத்தை இல்லாதவனாக இருந்தால் கூட ஒரு காலத்தில் மனுஷன் நல்லவனாகிறான். அதே மாதிரி தர்மத்தை பின்பற்றுபவன் கூட ஒரு சில காலகட்டங்களில் பிராணிகளை கொல்றதுல விருப்பம் அடைகின்றான். அரசன் அவனுடைய தவறுனால இந்த பெரிய தர்மம் கூட அதர்மத்தோடு கலக்கப்படுகின்றது. அதனால அதர்மம் நிலை பெறுகின்றது. அதனால மனிதர்களும் கலந்து போகின்றார்கள். பயங்கரமான உருவம், அந்த உயரம் குறைந்தவர்கள், கூனர்கள், அதே மாதிரி பருத்த தலை உடையவர்கள், நபும்சகர்கள், இந்த கண் இல்லாதவர்கள், காது கேட்காதவர்கள், இப்படி மக்கள் பிறக்கின்றார்கள். அரசனுடைய அதர்மம் அதனால எப்பவுமே பிரஜைகளுக்கு தீங்கு உண்டாகின்றது. அரசன் தப்பிச்சிட போறார், ஆனால் அந்த குடிமக்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். இதுக்கு தான் சொல்றது, நம்மை ஆள்பவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத வைத்துத்தான் குடிமக்களுடைய வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. அடுத்தது ஒன்று சொல்றார், என்னை புகழ்கின்றவர்கள், என்னை இகழ்கின்றவர்கள் எல்லாரையும் என்னுடைய நல்ல காரியத்தினால நான் சந்தோஷம் அடைய செய்கிறேன் அப்படின்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்ற குறள் இங்கே ஞாபகம் வருது இல்லையா? அவங்க நல்லது செய்கிறவங்க மட்டும் இல்லை, எனக்கு தீங்கு செஞ்சவர்களுக்கும் நான் நல்லதே செஞ்சு அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறேன் அப்படின்றாரு. எப்பவுமே நம்ம சக்திக்கு தக்கபடி மற்றவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்கணும், எப்பவுமே தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், எல்லா பிராணிகள் கிட்டையும் அன்புடன் இருக்க வேண்டும். இதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய குணங்கள் அப்படின்றாரு. பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு நல்லதை செய்யணும். காமம் அதாவது ஆசை, அதுக்கப்புறம் பயம், அதுக்கப்புறம் துவேஷம், இதனாலெல்லாம் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. அடுத்து முக்கியமாக சொல்றார், ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது, ஒரு துக்கம் வரும்போது மனசு வருந்தக்கூடாது. கஷ்டமான காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது மதிமயங்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம தைரியத்தோடு இருக்கணும், அப்போ தான் நம்ம அதை எதிர்த்து போராட முடியும். ஆனால் எந்த காலத்திலும் தர்மத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தர்மத்தின் வழி, அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அது இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றார். எந்த காரியம் அது நல்லது அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் மனசை செலுத்தி அதை முதலில் முடிக்க வேண்டும். நமக்கு கெட்டது பண்ணவனுக்கும் தீங்கு செய்யக்கூடாது. முதல்ல என்ன சொல்றாரு, நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் ரெண்டு பேருக்குமே நான் நன்மை செய்து சந்தோஷம் அடைய செய்கிறேன்றாரு. அடுத்தது நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், இதை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நான் கெட்டதை செய்யவே மாட்டேன், செய்யக்கூடாது அப்படின்றார். எப்போவுமே தர்மத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு பாவி நினைக்கிறான்னா தன்னாலேயே கெட்டு போகிறான் அப்படின்றாரு. இந்த கர்வம் உள்ள மூடர்கள் இவங்களுடைய பேச்சில் எந்த விதமான அர்த்தமும் இருக்காது அப்படின்றார். சொல்லிட்டு இந்த சூரியன் பகலில் இந்த பொருட்களை எல்லாம் காண்பதற்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு இல்லையா? அந்த மாதிரி அந்த மூடர்கள் மனசில் இருக்க எண்ணம் அவங்களுடைய பேச்சினால வெளியில் காண்பிக்கின்றார்கள். இந்த மூர்க்கர்கள் எப்படி இந்த உலகத்தில் ஒரு புகழ் இல்லாமல் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் தற்புகழ்ச்சியினால் அப்படின்னு சொல்கிறார். இந்த தற்புகழ்ச்சி தற்பெருமை அப்படின்றதா ரொம்ப கேவலமாக தர்மத்தில் கருதப்படுகின்றது. ஆனால் இன்னைக்கு அதைத்தான் நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். நம்மளே நம்மளுடைய ட்ரம்பெட்டை ஊதிக்கிறது அப்படின்றது. இந்த கல்வியில் கற்று தேர்ந்தவன் அவன் அடுத்தவங்களை நிந்திக்காமல் இருந்தால், அதே மாதிரி தன்னுடைய புகழை பார்த்தீங்களா நான் அப்படி இப்படி அப்படின்னு பிரஸ்தாவிக்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறான் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்துகிறவன் முன் செய்த பாவத்திலிருந்து விடப்படுகிறான் அப்படின்றாரு. அப்போ என்ன சார், ஒவ்வொரு பாவமாக பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் வருந்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பாவம் போயிடும், மறுபடியும் ஒரு புதுசாக பாவத்தை செய்யலாமான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. எப்போ நீங்கள் செய்கிற பாவத்தை ஆஹா நம்ம பாவம் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதற்காக வருந்துகிறோமோ
அப்பவே இனிமே நாம பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் நியதி. அதே மாதிரி பாவத்தை செய்தவன் ஏதாவது ஒரு பிராயச்சித்த கர்மா அதை செய்யறதன் மூலம் பாவத்திலிருந்து விடப்படுகின்றான். சார், அப்போ இது பாவத்துக்கு பரிகாரமா அப்படின்னா, அந்த பிராயச்சித்த கர்மா அப்படின்றதுக்கு வேற வேற அர்த்தங்கள் உண்டு. இந்த பாவம் பண்ணால் நீங்கள் இந்த பூஜை பண்ணு அப்படின்றது மட்டும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி கேள்வி யாரும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இங்கே தான் முக்கியம். ஒரு மனுஷன் பாவத்தை செஞ்சுட்டு இப்போ வருந்துகின்றது அப்படின்றது வேற விஷயம். ஆனால் நாம் பாவமே செய்யலை அப்படின்னு நினைக்கிறான்னா, தேவர்கள்லாம் இதை சாட்சியாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவனுடைய உள்ளத்திலேயே வசிக்கின்ற பரமாத்மா அவரும் தானே அவனுடைய அந்த பாவத்துக்கு சாட்சியாக இருக்கின்றார். எந்த பாவி தாங்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் பார்க்காம இந்த துணியில் இருக்க ஓட்டைய எண்ணறா மாதிரி சாதுக்கள் நல்லவர்கள் அவங்களுடைய அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கானோ அவன் மறுமையில் நாசமடைகிறான் அப்படின்றாரு. நம்மக்கிட்ட 1000 அழுக்கு இருக்கும், ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். எதிர்த்து இருக்குவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கெட்டவனுடைய கெட்ட விஷயங்களை கூட நம்ம பெருசாக பேச மாட்டோம். யாராவது ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏதாவது தப்பு பண்ண பார்த்தீங்களா, அவன் ரொம்ப யோக்கியமா, அவன் என்ன பண்ண தெரியுமா, இவன் என்ன பண்ண தெரியுமா, இதை விட பல மடங்கு நாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தவன், அதுவும் ஒரு நல்லவனாக இருக்கவன் பண்ணுற தப்பை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிட்ருப்போம். அதை தான் சொல்கிறார், அவன் மறுமையில் நாசம் அடைகின்றான் அப்படின்றாரு. அதிகமாக இந்த சாஸ்திரங்களை பற்றி கேட்டறியாதவர்கள், அதற்கப்புறம் அதர்ம வழியிலேயே சென்று கொண்டு அதை விட்டு விலகாதவர்கள், பேராசை உள்ளவர்களுமான மனிதர்கள், இந்த சில ஆழ்ந்த கிணறெல்லாம் அப்படியே புல்லு மூடி இருக்கும். அந்த மாதிரி தர்மம் என்கின்ற வேஷத்தினால மறைக்கப்பட்டு பாவத்தை செய்ய முயல்கின்றார்கள் அப்படின்றாரு. அவர்கள்கிட்ட அந்த இந்திரியங்களுடைய அடக்கம், அதுக்கப்புறம் அதனுடைய சுத்தம், தர்மத்தை சார்ந்த பேச்சு, இது எல்லாமே இருந்தாலும் சிக்ஷாசாரமானது கிடைக்காது அப்படின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.